அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வேக்சின், தடுப்பு மருந்து அல்லது தடுப்பூசி, அதனுடைய வகைகள், அதுக்கப்புறம் நோய் தடுப்பு அட்டவணை என்று சொல்லக்கூடிய அந்த வேக்சினேஷன் டேபிள் அப்படிங்கிறதோட ஒரு டாபிக் இருக்கும். அதோட முடியும் மேக்ஸிமம். அதுக்கடுத்து என்னது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு தானே, இது நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். சரியா? பட் ஆல்மோஸ்ட் 100% அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கோட முடியும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா கம்ப்யூட்டர் டாபிக் அது தனித்த போயிட்டு தான் இருக்குது. சரியா? ரைட். ஸோ எனிவே நேற்று நம்ம பார்த்த அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் ஓரளவு கிளியராக இருக்கும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி பிசிஆர்னா என்ன, எலிசா டெஸ்ட்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்த்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வேக்சின். இதுவுமே ரொம்ப சின்ன டாபிக் தாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவு சின்ன சின்ன டாபிக் தான். பயோடெக்னாலஜி அதனுடைய அப்ளிகேஷன், அதுக்கடுத்து பார்த்த ஒவ்வொரு டாபிக்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குமே ஒழிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ஓரளவு சின்னதாக தான் இருக்குது. பட் நம்மளுடைய ஸ்கூல் புக் சோர்ஸே போதும். நம்மளுடைய ஸ்கூல் புக் சோர்ஸே போதுமானது தான். சரியா? ரைட். ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ நேற்று நம்ம பார்த்தது கிளாஸ் 19. ஓகே, கிளாஸ் 19 நேற்று பார்த்தோம். அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், ஐவிஎஃப்னா என்ன, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதாவது டெஸ்ட் டியூப் பேபினா என்னன்றதெல்லாம் நேற்று பார்த்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 20 வேக்சின்ஸ் டைப்ஸ், அது வேக்சினேஷன் ஷெடியூல்ஸ் இன் ஹியூமன்ஸ், மனிதனுடைய தடுப்பூசி அட்டவணை மற்றும் தடுப்பூசினா என்ன, அதனுடைய வகைகள் மற்றும் தனிதர்களுக்கான தடுப்பூசி அட்டவணை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸ் 20 அப்படிங்கிறது 20வது கிளாஸ் இது. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆடியோ கிளியராக இருக்கும் நம்புறேன். சரியா? ரைட். வாட் யூ மீன் பை வேக்சின்? வேக்சின்னா என்ன? எப்பயுமே ஒரு டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு தானே இருக்கும். அப்படிதானே? ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேக்சின் இட்ஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் கைடு அப்படின்றாங்க. வெல்கம் டு திஸ் பிரசன்டேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் தர் டைப்ஸ். அதோடைய டைப்ஸை நம்ம பார்க்க போனோம் இப்போ. அண்ட் மெக்கானிசம்ஸ் ஹவு தே கான்ட்ரிபியூட் இன் ஹியூமன் ஹெல்த், அதையும் சேர்த்து தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். தடுப்பூசியை பற்ற விளக்க காட்சிக்கு வர இருக்கும். அதோடைய வகைகள், அது எவ்வாறு செயல்படுகிறது, அதோடைய வகைகள், அது எவ்வாறு செயல்படுகிறது, மனிதர்களோட தடுப்பூசி அட்டவணை, இது எல்லாத்தையும் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை வேக்சின்? ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்க விடாமல் தடுக்கிறதா இல்லை நடந்த பின்பு தடுப்பதா, ரெண்டுமே தான். ஓகேங்களா? வேக்சின் அப்படிங்கிறது இந்த நோய் வரப்போகுது சார், இந்த நோய் வர்றதுக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக நமக்குள்ள ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்குறதுக்கு பேர் தான் தடுப்பூசியோட வேலை. ஓகேங்களா? தடுக்கும் ஊசி தடுப்பூசி, சிம்பிளா சொல்லணும், அதான் வேக்சின் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது பரவிட்டே வருதுப்பா, இது அடுத்தவங்களுக்கு பரவிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு இது வந்து ப்ரொபகேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தடுக்கக்கூடிய ஒரு மருந்துக்கு பெயர் தான் தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்துன்னு கூட சொல்லலாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ரைட். வாட் யூ மீன் பை வேக்சின்? நோய் எதிர்ப்பு திறனூட்டல் என்பது ஆன்டிஜன்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ உருவாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருள், அதான் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம எங்க பார்த்தோம், எலைசாலே பார்த்துறோம். கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் நோய் எதிர்ப்பு திறனூட்டல். தட் மீன்ஸ் தடுப்பூசி. ஓகேங்களா? அந்த தடுப்பு மருந்தினை உடலில் செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் தடுப்பூசி போடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் வேக்சினேஷன் அப்படின்னு பேரு. வேக்சின்னா என்னன்றத மேல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேக்சினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன சொல்றாங்க? Immunization is a process of developing resistance to infections by administration of antigen or antibodies. ஓகேங்களா? So inoculation of vaccine into the body to prevent the disease is called vaccination. ஓகேங்களா? அப்போ தடுப்பூசி இடுதல், தடுப்பு மருந்தை போடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நம்மளுடைய தடுப்பூசி, நம்ம போடக்கூடிய தடுப்பூசி எல்லாம் எதுல இருந்து பெறப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியா? ஸோ உயிருள்ள நுண்ணுயிர்களை தொடர்ச்சியாக கையாளப்படுகின்றன. எனவே அவை பலவீனமடைந்து நோய் விளைக்கும் திறனை அழைக்கின்றன. அப்போ உயிருள்ள நுண்ணுயிர்கள்ல இருந்தும் நம்மளுக்கு தடுப்பூசி என்பது பெறப்படுது. லைக் அது பிளான்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், எனிதிங் வில் பி. பட் உயிருள்ள பொருட்களிலிருந்தும் தடுப்பூசி பெறப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து இறந்த நுண்ணுயிர்கள். ஓகேங்களா? ஸோ கில்டு வேக்சின்லாம் வந்து உயிரற்ற பொருட்கள் இருந்தால் எடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ கில்டு வேக்சின் அப்படிங்கிறது இறந்த நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ், இறந்த மைக்ரோப்ஸ்ல இருந்தால் பெறப்படுது. ஓகே, கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது
நுண்ணுயிரிகளின் சில பாகங்கள் அல்லது அவை உற்பத்தி செய்யக்கூடிய சில பொருட்களாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்க இயலும். ஓகேங்களா? அப்போ உயிருள்ள பொருட்கள் இருந்தும் எடுக்கப்படுது, உயிரற்ற பொருட்கள் இருந்து எடுக்கப்படுது, உயிருள்ள பொருட்களுடைய சில பார்ட்ஸ் அதனுடைய பாகங்களிலிருந்தும் என்ன ஆகுது அப்படின்னா தடுப்பூசி என்பது எடுக்கப்படுது. சரியா? அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். நுண்ணுயிர்களின் சில பாகங்கள் அல்லது அவை உற்பத்தி செய்யக்கூடும் சில பொருட்கள் அதுவுமே ஒரு நோய்க்கு எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்க இயலும் அப்படின்றாங்க. The vaccines are made from a live microorganisms that had been treated so that they are weakened or are unable to cause a disease. Dead microorganisms, then அதுக்கப்புறம் some parts of our product, some parts are product of microorganisms that can produce the immunoresponses அப்படின்றாங்க. அப்போ தடுப்பூசியானது எதிலிருந்து பெறப்படுது, எதிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இதுதாங்க கொஸ்டின், இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சின் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின். லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின், வேக்சின் பக்கத்தில் வரும். ஓகே, வேக்சின் வேக்சின் பக்கத்திலே போட்டுக்கலாம். லைவ் அட்டென்யூட்டட் அதாவது உயிருள்ள, அட்டென்யூட்டட் அப்படின்னா வீரியமற்ற தடுப்பூசி அப்படின்னு சொல்றாங்க. உயிருள்ள பொருட்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு தடுப்பூசி. லெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட், இன்ஆக்டிவேட்டட் செயல்பாடற்ற, சப் யூனிட் துணை அலகு. இந்த இன்ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறத கில்டு வேக்சின் கூட சொல்லுவாங்க, ஆர் கில்டு வேக்சின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சப் யூனிட் வேக்சின் அப்படின்னா துணை அலகு தடுப்பூசி. ஹெட்ரோலோகஸ் வேக்சின் அப்படிங்கிறது ஹெட்ரோலோகஸ்னாலே வேறுபாடு உடைய அப்படின்னு அர்த்தம். டிஎன்ஏ வேக்சின், டிஎன்ஏ தடுப்பூசி. ஈவன் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி கூட ஒன்று இருக்கு, எம்ஆர்என்ஏ தடுப்பூசி, எம்ஆர்என்ஏ வேக்சின் கூட ஒன்று இருக்கு. சரிங்களா? அதாவது அதர் டைப்பாக கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பல வகைகளில் தடுப்பூசியுடைய வகைகள் இருக்கு. இதில் கூட ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆரையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா தடுப்பூசி, அதாவது தடுப்பூசியுடைய வகைகள் நம்ம பார்த்த மாதிரி தான். அப்போ ரொம்ப சின்ன டாபிக் தாங்க இது. ரைட். ஸோ தடுப்பு மருந்தின் வகைகள்: உயிருள்ள மற்றும் வீரியமற்ற தடுப்பு மருந்து 1, அடுத்து கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பு மருந்து 2, துணை அலகு தடுப்பு மருந்து 3, ஹெட்ரோலகஸ் தடுப்பு மருந்து 4, 5வதாக டிஎன்ஏ தடுப்பு மருந்து, 6வதாக எம்ஆர்என்ஏ தடுப்பு மருந்து. எம்ஆர்என்ஏ தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லி 6 வகையான தடுப்பூசிகள் அப்படிங்கிறது உண்டு. ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடுப்பூசினா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் நம்புறேன். தடுப்பூசினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியும், ஸ்கூல் புக்ஸில் இருந்து எடுக்கப்பட்டது தான். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிருள்ள வீரியமற்ற தடுப்பு மருந்துனா என்ன? இந்நோய் தடுப்பு மருந்துகள் பலவீனமாக்கப்பட்ட நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளின் மாற்றியமைக்கப்பட்ட சிற்றினங்களை கொண்டுள்ளன. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரியல் நுண்ணுயிரிகள்ல இருந்து எடுக்கப்படுது. இந்த மாதிரி நுண்ணுயிரிகள்ல இருந்து எடுக்கப்படுது. அவை உடலில் பெருக்கமடையும் திறன் மற்ற ஆன்டிஜெனிக் தன்மையுடன் போதிய அளவு நோய் தடுப்பு செயல் விளைவை தூண்டுபவை ஆகும். எடுத்துக்காட்டு வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. அப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, which one of the following is example of live attenuated vaccine? கீழே காணப்பட்டவை எது உயிருள்ள வீரியமற்ற தடுப்பு மருந்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா போலியோ சொட்டு மருந்து தான். போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த போலியோ தடுப்பு மருந்து அப்படிங்கிறது உயிருள்ள நுண்ணுயிரிகள்ல இருந்து தான் பெறப்படக்கூடிய ஒரு தடுப்பூசி. அதான் கொடுக்குறாங்க. இந்நோய் தடுப்பு மருந்துகள் பலவீனமாக்கப்பட்ட நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் மாற்றியமைக்கப்பட்ட சிற்றினங்களை கொண்டுள்ளன. அப்படின்னா அர்த்தம், நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்கள்னா உயிருள்ள அப்படின்ற அர்த்தம். உயிருள்ள அந்த நுண்ணுயிர்களுடைய மாற்றியமைக்கப்பட்ட சிற்றினங்களை கொண்டுள்ளன அப்படின்னா அதுல இருந்து எடுக்கப்படக்கூடிய தடுப்பு மருந்து. அவ உடல்ல என்ன செய்யும் அப்படின்னா பெருக்கமடையும் திறன் பெற்றவை. ஓகே, அவை உடலில் பெருக்கமடையும் திறன் மற்றும் ஆன்டிஜெனிக் தன்மையுடன் போதிய அளவு நோய் தடுப்பு செயல்பாடுகள் விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்ப அந்த நோய் தடுப்பு செயல்பாடுகளை அது ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு போலியோ வைரஸுக்கு. சரியா? லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் அப்படின்னா these vaccines contain modified strains of pathogens that have been weakened but are able to multiply within the body and they remain antigenic enough to induce a strong immune responses. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? ஓரல் போலியோ வேக்சின்.
அவ்வளோதான். இதுதான் லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிருள்ள தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிருள்ள தடுப்பு மருந்து, உயிருள்ள வீரியமற்ற தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து செகண்ட் டைப் பார்க்கலாம். சரியா? கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பு மருந்து. தட் மீன்ஸ் killed or inactivated vaccine. killed or inactivated vaccine அப்படின்னு சொல்றோம். These groups of vaccines are produced either by killing or inactivating the bacteria. அப்போ இந்த மாதிரி கொல்லப்பட்ட அல்லது செயல் இழக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள், இத்தடுப்பு மருந்துகளின் தொகுப்பானது பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் வேதி சிகிச்சை அல்லது வெப்பத்தால் கொல்லப்பட்டு அல்லது செயல் இழக்கப்பட்டு தயாரிக்கப்படுதுன்றாங்க. அப்போ கொல்லப்பட்ட அல்லது செயல் இழக்கப்பட்ட வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தடுப்பூசியை தான் நம்ம என்ன சொல்றோம்? செயல் இழக்கப்பட்ட தடுப்பூசி அப்படின்னு சொல்றோம், அல்லது கொல்லப்பட்ட தடுப்பூசி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா that is called inactivated vaccines or killed vaccines அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் கொடுக்குறாங்க. These groups or vaccines are produced either killing or inactivating the bacteria or virus by chemical treatment. எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? இதுவுமே போலியோ வைரஸ் தான். ஸோ போலியோ வைரஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையிலும் பெறப்படுது. ஓகே, லைவ் வேக்சின்லேயும் வரும், இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்லேயும் வரும். ஓகே, போலியோ சொட்டு மருந்து, போலியோ வைரஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதா இருக்கக்கூடிய சப் யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை அலகு தடுப்பு மருந்து அப்படிங்கிறத பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? துணை அலகு தடுப்பு மருந்து. ஆன்டிஜெனிக் தீர்மானிக்கும் காரணிகள் எஃபிடோப் நுண்ணுயிரின் மிக குறிப்பிட்ட பகுதி என்பது இத்தடுப்பு மருந்தாக தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? அது ஆன்டிஜெனிக் தீர்மானிக்கும் காரணிகள் எஃபிடோப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ சப் யூனிட் வேக்சின் த ஆன்டிஜெனிக் டிட்டர்மைன் அல்லது எஃபிடோப் is used to prepare the vaccine. So எஃபிடோப் அல்லது the antigenic determinant, அதுதான் துணை அலகு தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஆன்டிஜெனிகளை தீர்மானிக்கும் காரணிகளை வைத்து தயாரிக்கப்படப்படுது. ஆன்டிஜெனிக் தீர்மானிக்கும் காரணிகள் அல்லது எஃபிடோப். அதாவது எஃபிடோப்னா நுண்ணுயிரி மிக குறிப்பிட்ட பகுதியை தான் எஃபிடோப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நுண்ணுயிரியுடைய ஒரு சில பார்ட்ஸ் வந்து இந்த தடுப்பூசி தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோலோகஸ். தமிழ்லையுமே அப்படிதான் கொடுக்குறாங்க, ஹெட்ரோலோகஸ் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இவை மனிதர்களில் அல்லாமல் விலங்குகளில் மட்டுமே நோய் உண்டாக்கக்கூடிய சிற்றினங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உயிருள்ள வீரியமற்ற தடுப்பூசிகளின் தொகுப்பு. சரிங்களா? அதாவது இந்த வகை தடுப்பூசிகள் ஒரு வகையான லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் தான். ஆனால் இது எங்க இருந்து பண்ணப்படுது? இவை மனிதர்களில் அல்லாமல் விலங்குகள்ல மட்டுமே நோயை உண்டாக்கக்கூடிய சிற்றினங்கள்னா என்ன மீனிங்? விலங்குகளில் நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தடுப்பூசிகளுடைய தொகுப்புக்கு பேர் தான் ஹெட்ரோலோகஸ் தொகுப்பு, ஹெட்ரோலோகஸ் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தடுப்பூசியில், அதாவது இந்த வகை தடுப்பூசியில் உள்ள நுண்ணுயிர்களுடன் குறுக்கு வினைபுரியும் ஆன்டிஜன்களை பகிர்ந்து கொள்ளும் நோய் உண்டாக்கும் உயிர்களுக்கு எதிராக பாதுகாப்பான நோய் தடுப்பாற்றலை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பசு அம்மை வைரஸ் ஆனது மனிதரில் ஏற்படும் பெரியம்மை நோய்க்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. பசு அம்மை வைரஸ்ல இருந்தால் மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசி முதலில் தடுப்பூசி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது இந்த பெரியம்மை நோய்க்கு தான். யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் வைப்போம். முதல்ல தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் இந்த நோய்க்கு எதிராக தான், பெரியம்மை நோய்க்கு எதிராக தான் முதலில் தடுப்பூசி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பட் எதுக்காக அந்த இடத்துல பாஸ் பண்ணி கமெண்ட்ல கமெண்ட் பண்ண சொன்னேன்னா, இதுக்கு அடுத்து அவரை பத்தியும் பார்ப்போம். ஓகேயா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த வருஷம்ன்றத அப்படியே பாஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை கமெண்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம், யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்கன்றதை பார்க்கலாம். சரியா? ரைட், ஃபைன். ஓகே, ஸோ பசுமை வைரஸ் ஆனது மனிதரில் ஏற்படும் பெரியம்மை நோய்க்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கின்றன. அப்போ முதலில் அவர் கண்டுபிடித்த அந்த வேக்சின் அப்படிங்கிறது எந்த வகையான வேக்சின் அப்படின்னா ஹெட்ரோலோகஸ் வேக்சின் தான் சொல்றோம். சரியா? இப்போ ஹெட்ரோலோகஸ் வேக்சின் these are a group of live attenuated vaccine produced from the strains that are pathogenic in animals, not in humans. It is a vaccine that confers protective immunity against a pathogen that shares the cross reacting antigens with microorganism in vaccine. Example பார்த்தோம்னா பசு அம்மை, cowpox,
வைரஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் எகெயின்ஸ்ட் தி பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து நான்காவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டிஎன்ஏ தடுப்பூசி. சரி, ஐந்தாவதா நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லைவ் அட்டென்யூட்டட் பார்த்தோம், ரெண்டாவது இன்ஆக்டிவேட்டட் பார்த்தோம், மூணாவது சப் யூனிட் பார்த்தோம், நான்காவது ஹெட்ரோலோகஸ் பார்த்தோம், ஐந்தாவது தான் டிஎன்ஏ தடுப்பூசி. ரைட். டிஎன்ஏ தடுப்பூசி அப்படிங்கிறது என்னது? நுண்ணுயிரியின் ஆன்டிஜன்களுக்கான ஜீன்கள் உடலிலும் செலுத்தப்படும் போது சில செல்கள் டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? சில செல்கள் டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ளும். டிஎன்ஏ பிறகு அச்செல்களை ஆன்டிஜன் மூலக்கூறுகளாக உருவாக்க கட்டளையிடுகின்றது. அச்செல்கள் தான் ஆன்டிஜன்களை அதன் மேற்பரப்பில் வெளிப்படுத்துகின்றன. ஓகே, இவன் தான் உடலில் தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் நிலையங்கள் ஆகின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அப்போ டிஎன்ஏ தடுப்பூசிகள் அப்படிங்கிறது நுண்ணுயிருடைய ஆன்டிஜன்களுக்கான ஜீன்கள். நுண்ணுயிர்கள்லாம் வேற ஒன்று இந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா பாக்டீரியா, வைரஸை குறிக்குது. ஓகேங்களா? அந்த ஆன்டிஜன்களுக்கான ஜீன்கள் உடலில் செலுத்தப்படும் போது, நம்மளுடைய உடலில் செலுத்தும் போது சில செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு அந்த டிஎன்ஏ அச்செல்களை ஆன்டிஜன் மூலக்கூறுகளாக உருவாக்க, ஆன்டிஜன் மூலக்கூறா நம்மளுக்கு நோய்க்கு எதிரான உருவாக்க ஒரு எதிர்ப்பு பொருள், அதை உருவாக்க கட்டளையிடுகின்றது அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் டிஎன்ஏ தடுப்பூசி. புரியுதா? சாரி. அப்ப டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னா என்னது? when the genes for microbes like antigens, okay, microbes antigens are introduced into the body, some cells will take up by the DNA. The DNA then instruct these cells to make the antigen molecule in our body. Okay, the cells segregate the antigen. அந்த செல்கள் தான் ஆன்டிஜன்களை சுரக்கின்றன, antigens, and display them on their surfaces. The body's own cells become the vaccine generating factories. அடுத்து லாஸ்டா பார்த்தது என்னது? எம்ஆர்என்ஏ ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இது புக்ல இல்லை, பட் எம்ஆர்என்ஏ வேக்சின் ஒரு டைப் இருக்கு. லாஸ்டா பார்த்ததுல ஆறாவது ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது these vaccines use messenger RNA. ஏன்னா ஆர்என்ஏல 3 வகையான ஆர்என்ஏ இருக்கு. எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ தெரியும்னு நினைக்கிறேன். மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ரைபோசோம் ஆர்என்ஏ. அதில் the messenger RNA to instruct the body cells to produce the specific pathogens proteins triggering in immunoresponses. அந்த வகையான எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வகையான புரதங்களை உற்பத்தி செய்ய அறிவுறுத்துகிறது. அதுதான் நம்மளுக்கு ஒரு சில நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது அந்த எம்ஆர்என்ஏக்கள். ஓகேங்களா? ஈவன் நம்மளுடைய COVID-19 தடுப்பூசி முதற்கொண்டு என்ன தான் அப்படின்னா அது ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சின் தான். ஓகே, ஸோ தமிழில் சொல்லணும்னா இந்த வகையான தடுப்பூசிகள் மெசஞ்சர் ஆர்என்ஏ, தமிழில் சொல்லணும்னா கடத்து ஆர்என்ஏ. சரி, மெசஞ்சர் அப்படின்னா தூது ஆர்என்ஏ. தூது ஆர்என்ஏ பயன்படுத்தி உடலில் செல்களுக்கு குறிப்பிட்ட நோய்க்கிருமி புரதங்களை உற்பத்தி செய்ய அறிவுறுத்துகின்றது. இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது அப்படின்றாங்க. அப்போ ஒரு 6 வகையான வேக்சின் நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின், இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், மூன்றாவது பார்த்தோம்னா சப் யூனிட் வேக்சின் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், நான்காவது பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோலோகஸ் வேக்சின், ஒன்லி அனிமல்ஸ்லேருந்து பெறப்படக்கூடியது, அனிமல்ஸில் நோய் உண்டாகக்கூடிய நோய் கிருமிகள்லேருந்து பெறப்படுது. இட் இஸ் ஆல்சோ கால்டு லைவ் அட்டென்யூட்டட் தான். ஓகேவா? அதாவது உயிருள்ள வீரியமற்ற தடுப்பூசி வகையை சார்ந்தது தான் ஹெட்ரோலோகஸ் வைரஸ். ஐந்தாவது பார்த்தோம்னா டிஎன்ஏ வேக்சின், ஆறாவது பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ வேக்சின். சரியா? அப்போ இதெல்லாம் வேக்சின்ஸுடைய 6 வகைகள், தடுப்பூசியினுடைய 6 வகைகள். சரியா? அப்போ 6 வகையான தடுப்பூசிகள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை தடுப்பூசி, வேக்சின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது 6 வகையான தடுப்பூசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த நோய் தடுப்பு, அதாவது இந்த தடுப்பூசிகள் எதன் வழியாக செலுத்தப்படுகிறது? ஆழமான அடித்தோல் அல்லது தசை வழியாக செலுத்தப்படக்கூடியது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி. நம்மளுக்கு தெரியும், குழந்தையா இருக்கும் பிறந்த உடனே போடக்கூடியது பிசிஜியா இருக்கட்டும், டிபிடியா இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளுடைய
தோல் பகுதியில் போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்கல்ல. அப்போ அதெல்லாம் வந்து தசை வழியே போடக்கூடிய தடுப்பூசி. பொதுவாக தடுப்பூசி இதன் வழியாக தான் போடப்படும். சில தடுப்பூசி வாய் வழியாக தடுப்பூசி போடப்படும். எக்ஸாம்பிள் ஓரல் போலியோ வைரஸ், வாய் வழி போலியோ வைரஸ். அதெல்லாம் வந்து சொட்டு மருந்து மாதிரி இருக்கும், அது நம்முடைய வாய் வழியாக செலுத்தப்படக்கூடியது. சில தடுப்பூசிகள் தோலின் உள்ளே செலுத்தப்படும். எக்ஸாம்பிள் பிசிஜி தடுப்பு மருந்து. வடுவாக்குதல்னா வடு இன்னமும் நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு தடுப்பூசி போட்ட ஒரு தழும்பு இருக்கும். வடுவாக்குதல்னா தழும்பு ஆகுதல் அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தோம் அப்படின்னா பெரியம்மை தடுப்பூசி. அப்போ நம்மளுக்கு இன்னமும் பாருங்க, இந்த இடத்துல போட்டிருப்போம், இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வடு இருக்கும், இன்னுமே இருக்கும். அப்போ அது என்னது, ஒரு பெரியம்மை தடுப்பூசி. உள் நாசின், நம்மளுடைய மூக்கின் வழியாக போடக்கூடிய தடுப்பூசி. அது வந்து உயிருள்ள வீரியமற்ற, அதாவது லைவ் அட்டென்யூவேட்டட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகே, ஸோ அந்த நோய்க்கு எதிராக பயன்படக்கூடிய தடுப்பூசி. அப்போ இதெல்லாம் வந்து எதன் வழி, தடுப்பு மருந்து எதன் வழியாக செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேயா, ஸோ ஆழமான அடித்தோல் அல்லது தசை வழியான தடுப்பூசி, வாய் வழி தடுப்பூசி, தோலின் உள்ளே போகக்கூடிய தடுப்பூசி, வடுவாக்குதல் தழும்பாக்குதல், அப்புறம் உள் நாசியின் வழியே செயல்படக்கூடிய தடுப்பூசி. தமிழில் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா டீப் சப்கியூட்டினஸ் வருது, இன்ட்ராமஸ்குலர் ரூட், அப்புறம் ஓரல் ரூட். எடுத்துக்காட்டு ஓரல் ரூட் அப்படின்னா ஓரல் பிசிஜி வேக்சினா, ஓரல் போலியோ வேக்சின் மாற்றிக்கோங்க, வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து சரியா, ஓரல் போலியோ வேக்சின். அடுத்து இன்ட்ராடெர்மினல் ரூட் அப்படின்னா நம்மளுடைய தோல்வி உள்ள சேர்வது பிசிஜி வேக்சின், அது ஓகே. ஸ்கேரிஃபிகேஷன் தழும்பாக்குதல் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். அப்புறம் வந்து இன்ட்ராநேஷனல் ரூட் லைவ் அட்டென்யூவேட்டட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். கரெக்ட், சரியா. இந்த பாயிண்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துங்க, ஓரல் பிசிஜின்னு போட்டிருக்காங்க, பட் ஓரல் பிசிஜி கிடையாது, ஓரல் போலியோ வைரஸ். ரைட், அப்போ ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஓகே, ஸோ எதன் வழியாக தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான வழிகள் அப்படிங்கிறது கிளியராக இருக்கும் நம்புகிறேன். சரி, ரைட். இப்போ தான் ஒரு கொஷின்ஸ் கேட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, பாஸ் பண்ணி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், சரியா. அதுதான் இது. தடுப்பூசி இடுதல் என்ற நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தியவர் எட்வர்டு ஜென்னர். எந்த நோய்க்கு எதிராக? ஓகே, பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ். ஓகேங்களா, ஸோ மனித குலத்திலே இந்த பெரியம்மையானது, தட் மீன்ஸ் ஸ்மால் பாக்ஸுக்கு தான் முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எட்வர்டு ஜென்னர். இப்போ சொல்கிறேங்க, இதில் இயர்ஸ் இருக்குன்னு நினைத்த இயர் என்ன இயர் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு. ஓகேங்களா, ஸோ எந்த வருஷம் முதலில் போடப்பட்ட தடுப்பூசி, சரிங்களா. ரைட். அடுத்து லூயிஸ் பாய்ச்சர் அவர்களும் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காரு. 18th century பிரெஞ்சு கெமிஸ்ட் தான். ஹி காயின்ட் த டேர்ம் வேக்சின். இவர் தான் முதல்ல நோய் தடுப்பு மருந்து அளித்தல் வேக்சின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஃபைன். மற்றும் எந்தெந்த நோய்க்கு எதிராக வேக்சினை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, பவர்ஷர் வேக்சின் டெவலப்டு த வேக்சின் அகெயின்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், சரியா, காலரா, ஆந்த்ராக்ஸ். இந்த நோய்க்கு எதிராக வேக்சினை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ பாய்ச்சரைசேஷன் மற்றும் தடுப்பு மருந்தளித்தல், இந்த தடுப்பூசி இடுதல் என்ற வார்த்தைக்கு பெயர் பெற்றவர் யாருன்னா லூயிஸ் பாய்ச்சர் தான். இவர் காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்கள், அந்த தட் மீன்ஸ் சிக்கன் பாக்ஸ், ஓகேங்களா, சின்னம்மை என்று சொல்வார்கள், அந்த நோய்க்கு எதிராகவும் என்னது தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாய்ச்சர். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது அது பெரியம்மை நோய் ஸ்மால் பாக்ஸ், அது யாருன்னா அவர் தான், எட்வர்டு ஜென்னர். ஸோ எட்வர்டு ஜென்னர் மற்றும் லூயிஸ் பாய்ச்சர். ஓகேங்களா, லூயிஸ் பாய்ச்சர், இந்த ரெண்டு பேரும் தான் தடுப்பூசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதனோட தொடர்புடைய அறிஞர்கள். ரைட், இதுவரை எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? அப் டு தடுப்பூசினா என்ன? ஓகே, வாட் யூ மீன் பை வேக்சின், தடுப்பூசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அது எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து டைப்ஸ், லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ், இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், இன்ஆக்டிவேட் அல்லது கில்டு வேக்சின், சப்யூனிட் வேக்சின், ஹெட்ரோலோகஸ் வேக்சின், டிஎன்ஏ வேக்சின், தென் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின். இது எல்லாமே பார்த்தோம். அது ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி எம்ஆர்ஐடிஏ தடுப்பூசி ரொம்ப முக்கியம். அடுத்து எதன் வழியாக தடுப்பு மருந்து போடப்படுகிறது அல்லது பெறப்படுகிறது, ஓகேங்களா, அது பார்த்தோம். அடுத்து எட்வர்டு ஜென்னர் மற்றும் லூயிஸ் பாய்ச்சர். இதுவரையும் கிளியரா இருக்கா? ரைட். த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டிஜன் தயாரிப்புகள், ஆன்டிஜன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஆன்டிஜன் ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கே,
அது எப்படி தயாரிக்கப்படுது? பெரும்பாலான தடுப்பு மருந்து வீரியமற்ற நுண்ணுயிரிகள், கொல்லப்பட்ட நுண்ணுயிர்கள், செயலிழக்கப்பட்ட நஞ்சுக்கள் அல்லது துணை செல்லக துண்டுகள், சமீபத்தில் ஆன்டிஜன்களின் மரபணுக்களை கொண்ட வைரல் கடத்திகள் மற்றும் டிஎன்ஏ மட்டும் கொண்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ பெரும்பாலான மருந்து, மோஸ்ட் ஆஃப் த வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி காரணிகளை கொண்டுள்ளன. எனவே தடுப்பு மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின், அதாவது செல்சார் தாது சார்ந்த இயக்க முறைகள், ஓகேங்களா, அவைகளை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் என்னன்னா, எனவே தடுப்பு மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும் அதான். The vaccines must be capable of targeting the immune system appropriately. For example, பார்த்தோன்னா செல்லுலார் ஆர் ஹியூமரல் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நோய் வருது அப்படின்னா, ஒரு பேத்தோஜன் வருது, ஏதோ ஒரு நோய் கிருமி வருது, அந்த நோய் கிருமிக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டதாக அந்த தடுப்பு மருந்து இருக்கப்பட வேண்டும். அதான் அதுக்கு பேர் தான் ஆன்டிஜன். சரிங்களா? அந்த ஆன்டிஜனை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகுது, தயாரிப்பு ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு சில ஆன்டிஜன்ஸ், அந்த ஆன்டிஜன்ஸோடைய வகை என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறது ஒரு டேபிளா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஈஸியாகவே இந்த புத்தகத்தில் அதிகமாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தடுப்பு மருந்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜன் ஒவ்வொரு நோய்க்கு எதிராக நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இயல்பான ஹெட்ரோலோக்கல் எந்தெந்த வைரஸ்களுக்கு எதிராக, ஸோ வைரஸ்ன்னு பார்த்தோம்னா வேக்சீனியா, பசுவமை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி உயிருள்ள வீரியமற்ற நுண்ணுயிரிகள், லைவ் அட்டென்யூட்டட் மைக்ரோப்ஸ், அது பார்த்தோம் அப்படின்னா தட்டம்மை, மீசல்ஸ்ன்னு சொல்றது, புட்டாளமை, மம்ஸ், ரூபல்லா நோய், போலியோ, மஞ்சள் காய்ச்சல், வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ், தட் மீன் சிக்கன் பாக்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. இந்த வைரஸ் எல்லாம் அதற்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா பிசிஜி மற்றும் டைஃபாய்டு. ஓகேங்களா? முழுமையான கொல்லப்பட்ட நுண்ணுயிரி, ஓகேங்களா, எஸ்பெஷலி பார்த்தோம்னா கில்டு வேக்சின் அந்த கேட்டகரியில் வரக்கூடியது பார்த்தோம்னா ரேபிஸ், போலியோ மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா, அது வைரஸ் கேட்டகரியில். பாக்டீரியா கேட்டகரியில் பார்த்தோம்னா பெர்டூசிஸ், டைஃபாய்டு மற்றும் காலரா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. அதெல்லாம் முழுமையா இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் வகையை சார்ந்தது. அடுத்து செயலிழக்கப்பட்ட நச்சு, டாக்ஸாய்ட்லேருந்து பெறப்படக்கூடியது பாக்டீரியா கேட்டகரியில் பார்த்தோம்னா டிப்தீரியா, டெட்டனஸ், காலரா. ஓகேங்களா? உரையுடைய பாலிசாக்கரைடு அந்த வகையில் சேர்ந்தது பாக்டீரியாவில் மெனின்கோகாக்கஸ், நியூமோகாக்கஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வகை எடுத்துக்காட்டு. மேற்புற ஆன்டிஜன்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ், அது பியா இருக்கலாம், ஏஆ இருக்கலாம். சரிங்களா? சாரி, ஹெப்படைட்டிஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ், அதற்கான எடுத்துக்காட்டுகள் வைரஸ்ல என்னது, பாக்டீரியாவில் என்னது அப்படிங்கிறது தான். சரிங்களா? புரியலையா? அப்போ ஆன்டிஜனுடைய வகைகள் என்னென்ன, அந்த ஆன்டிஜன்கள் எந்தெந்த வைரஸ் மற்றும் எந்தெந்த பாக்டீரியா எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே பார்த்தோம்னா நார்மல் ஹெட்ரோலோகஸ் ஆர்கானிசம்ஸ், வைரஸ்ல பார்த்தோம்னா வேக்சினியா, கவுபாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்த லைவ் அட்டென்யூட்டட் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா மீசில்ஸ், மம்ஸ், ரூபல்லா, போலியோ, எல்லோ ஃபீவர் அண்ட் வேரிசெல்லா சோஸ்டர். பாக்டீரியால பிசிஜி மற்றும் டைஃபாய்டு. ஹோல் கில்டு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிஸ், போலியோ மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ. அதுவே பாக்டீரியாவில் எடுத்தோம்னா பெர்டூசிஸ், டைஃபாய்டு, காலரா. பெர்டூசிஸ், டைஃபாய்டு, காலரா இது ரொம்ப முக்கியமானது. ஞாபகம். ஹோல் கில்டு ஆர்கானிசம், முழுமையாக கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள். இன்ஆக்டிவேட்டட் டாக்சின்ஸ்க்கு எதிராக எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவில் டிப்தீரியா, டெட்டனஸ், காலரா. கேப்சுலர் பாலிசாக்கரைடு எடுத்துக்காட்டு மெனின்கோகாக்கஸ், நியூமோகாக்கஸ் மற்றும் ஹீமோஃபிலஸ் அல்லது டைஃபாய்டு. கடைசியாக போறதுன்னா மேற்புற ஆன்டிஜன், சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு எடுத்துக்காட்டு வைரஸ்ல ஹெப்படைட்டிஸ் ஆர் ஹெப்படைட்டிஸ் பி. ஓகேங்களா? அப்போ ஆன்டிஜன் என்ன, அது ஆன்டிஜன் நம்மளுடைய உடலில் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஆன்டிஜன் டைப்ஸ் என்ன, அந்த டைப்ஸுடைய எடுத்துக்காட்டுகள் என்னென்ன, வைரஸ்லையும் சரி தென் பாக்டீரியாவிலையும் சரி, ரெண்டுலையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற என்னென்ன எடுத்துக்காட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? அப்போ இதுவரையும் புரியுதுங்களா? அப்போ வேக்சின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் யூ மீன் பை வேக்சின்? அந்த வேக்சினுடைய டைப்ஸ் என்னென்ன, எதிலிருந்து பெறப்படுது, எவ்வாறு செலுத்தப்படுகிறது, ஆன்டிஜன் ப்ரிப்பரேஷன் என்ன, ஆன்டிஜனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆன்டிஜன் நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல். அந்த தடுப்பு மருந்து அட்டவணைன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியும். ஈவன் நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கூட அது இருக்கும்.
சரியா? அந்த டேபிளை தான் நம்ம பார்க்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால வெளியிடப்பட்டது. அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, ஒவ்வொரு டேபிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நோய் தடுப்பியல் அட்டவணை. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே செலுத்தப்படக்கூடிய முதலில் செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசி எதுன்னு கேட்பாங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ரொம்ப முக்கியமானது. முதலில் பிறந்தவுடன் போடக்கூடிய தடுப்பூசி எதுனா பிசிஜி. எப்ப செலுத்தப்படும் வழி என்ன? தோல்ல. ஓகேங்களா? தோலின் மேற்புறத்துல. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி, பிறந்தவுடன் போடக்கூடிய தடுப்பூசி தசைக்குள்ள. சரிங்களா? நம்முடைய மசில்ஸ்குள்ள. அடுத்து ஓரல் போலியோ வைரஸ், ஓபிவி என்றால் ஓரல் போலியோ வைரஸ் ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறந்தவுடன் போடக்கூடிய தடுப்பூசி தான் வாய் வழியாக போடுவாங்க. அடுத்து ஓரல் போலியோ வைரஸ் 1, 2, 3. இது 6வது வாரத்திலையும் 10வது வாரத்திலையும் 14வது வாரத்திலையும். போலியோ வைரஸ் வந்து 6வது வாரத்தில் 10வது வாரத்தில் 14வது வாரத்தில் 3 தடவை போடுவாங்க. அதுவும் வாய் வழியாக தான் செலுத்தப்படும். ஓகேங்களா? ஸோ இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த போலியோ, ஓகேங்களா, ஸோ இந்த போலியோ வைரஸை தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்து. அடுத்து பென்டாவேலண்ட் 1, 2, 3, டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், டிபிடி என்று அழைப்பார்கள். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், டிபிடி என்று அழைப்பார்கள். ஹெப்படைட்டிஸ் பி பிளஸ், இதெல்லாம் வந்து 6வது 10வது 14வது வாரத்தில் வாய் வழியாக போடக்கூடிய தடுப்பூசி. சரியா? ரொம்ப முக்கியமானது தடுப்பு மருந்து மற்றும் அது எதன் வழியாக செலுத்தப்படுகிறது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானதுங்க. எப்போ போடுவாங்க அப்படிங்கிறது, பிறந்தவுடன் போடக்கூடிய தடுப்பூசி என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே எதன் வழியாக செலுத்தப்படுது, வாய் வழியாகவா, தசைனுக்குள்ளையா, இல்ல தோலின் மேற்புறத்திலையா அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்கணும். அடுத்து செயலிழக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து 6வது 14வது வாரத்தில் செலுத்தப்படுது. தசைக்குள்ள செலுத்தப்படுது. தசைக்குள்ளேனா உடலுக்குள்ளே என்று அர்த்தம். சரிங்களா? ஊசியின் மூலமாக. அடுத்து பார்த்தோம்னா ரோட்டா வைரஸ் தேவைப்படணும் அப்படின்னா 6வது வாரத்தில் 10வது வாரத்தில் 14வது வாரத்தில் போட்டுக்கலாம். வாய் வழி தடுப்பு மருந்து. நியூமோகாக்கஸ் இணைக்கப்பட்ட தடுப்பு மருந்து 6வது 10வது வாரம் மற்றும் 9வது முடிந்த பிறகு தசையில செலுத்தப்படுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு ஊக்க அளவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பூஸ்டர் தடுப்பூசி தான் நம்மளுக்கு இது. அடுத்து மீசல்ஸ் மற்றும் ரூபெல்லா முதல் தளவு 9வது முடிஞ்ச பிறகு தோலின் கீழ் அல்லது தோலுக்கு அடியில் செலுத்தப்படுது. டிபிடி அப்படிங்கிறது 16 to 24 மாதங்கள்ல தசையில செலுத்தப்படுது. ஓரல் போலியோ வைரஸ் பூஸ்டர் அப்படிங்கிறது 16 to 24வது மாதங்கள்ல, அதாவது 2 வருஷம் 2 வயசா இருக்கும்போது வாய் வழியாக செலுத்தப்படுது. டிபிடி பூஸ்டர் 2 அப்படிங்கிறது 6 வயசா இருக்கும்போது செலுத்தப்படுது தசைக்குள்ள. அடுத்து டிடி 10 வருடங்கள், அதில் 16 வயசு. ஓகே, அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய 10 வயசு 16 வயசுல இருக்கும்போது தசையில செலுத்தப்படுது. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு இம்யூனைசேஷன் டேபிள். இது அப்படியே இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம். நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், எஸ்பெஷலி பிசிஜி அட் பர்த், இன்ட்ராடெர்மல். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி பர்த் டோஸ் அட் பர்த் தான் இன்ட்ராமஸ்குலர். ஓரல் போலியோ வைரஸ் அட் பர்த், பட் இது வந்து ஓரல்னா வாயு வழியாக. அப்போ பிறந்த உடனே போடக்கூடிய தடுப்பு மருந்துகள் ரொம்ப முக்கியம். அதில் முதலில் போடுவது பிசிஜி. ஓகே, இந்த பிசிஜின்றீங்க, டிபிடின்றீங்க, டிடின்றீங்க, ஓபிவி அப்படிங்கிற இதனுடைய விரிவாக்கம் தான் என்ன தோணும்ல. இப்போ பிசிஜி, டிபிடி, டிடி, இப்போ ஓபிவி ஓரல் போலியோ வைரஸ்லாம் சொல்கிறோமே. ஓபிவினா ஓரல் போலியோ வைரஸ் சொல்லிட்டோம். அதே மாதிரி பிசிஜி அதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் என்ன, விரிவாக்கம் என்ன தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. The World Health Organization in the year of 1970, இந்த இயர் ரொம்ப முக்கியமானது, 1970, has given the schedule of immunization for children. ஸோ குழந்தைகளுக்கான அந்த நோய் தடுப்பு அட்டவணை அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக வெளியிடப்பட்டது. எப்பொழுது அப்படின்னா 1970. இயர் ரொம்ப முக்கியமானது. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிசிஜி, பேசிலஸ் கெலாமெட்டி குரின். பேசிலஸ் கால்மெட்டே குரின். This was prepared by 2 French workers, கால்மெட்டே மற்றும் குரின். அவங்க கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு பேர் என்ன பேர், அந்த தடுப்பூசியின் பேரை வச்சுட்டாங்க. The bacilli are weakened or uses for immunization against the tuberculosis. பொதுவாக இந்த பிசிஜி என்பது எந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுது அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காச நோய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி. அப்போ முதலில் குழந்தை பிறந்தவுடன் போடக்கூடிய ஒரு தடுப்பூசி பிசிஜி. அது எந்த நோய்க்கு எதிராக? காச நோய்க்கு எதிராக. டிபி டியூபர்குலோசிஸ் சொல்ற மாதிரி சார், அதற்கு எதிராக பயன்படுத்தப்படுது. அடுத்து ட்ரிபிள் வேக்சின், டிபிடி, தட் மீன்ஸ் டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். அந்த டேபிள்லேயே இருந்துச்சு பார்த்தோம். அதை நான் ஷார்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன், டிபிடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ட்ரிபிள் வேக்சின். இட் இஸ் கம்பைன்டு வேக்சின் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டிப்தீரியா, பெர்டூசிஸ் மற்றும் டெட்டனஸ். இந்த 3 நோய்க்கு எதிராக, கக்குவான் இருமல், அசையா தாடை, இந்த மாதிரி டிப்தீரியா போன்ற நோய்களுக்கு எதிராக பயன்படக்கூடிய தடுப்பூசி.
ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்க்கக்கூடியது MMR, மம்ஸ் மீசல்ஸ் ரூபல்லா. MMR அப்படின்னா மம்ஸ் மீசல்ஸ் ரூபல்லா வேக்சின்ஸ் கிவ் us the protection against viral infections. DT, it is a dual antigen or combined antigen. It gives protection from the diphtheria மற்றும் tetanus. அதனால DT பேர். TTன்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டனஸ் டாக்சைடு டெட்டனஸ் பாக்டீரியாவின் நச்சு பொருளாக பயன்படுத்துறது. அடுத்து டேப், TAB அப்படின்னா டைஃபாய்டு, பேராடைஃபி A மற்றும் B அந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய தடுப்பு மருந்து. அப்போ ஒரு தடுப்பூசி அட்டவணையில் இந்த மாதிரி BCGயோ DBTயோ TTயோ இந்த மாதிரி டேபோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதோடைய விரிவாக்கம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கேட்கலாம் இல்லை, BCG என்பது எந்த நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து கேட்கலாம், அல்லது DBT என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்கலாம், TT என்பது என்ன, DT என்பது என்ன, DTன்றது வேற, TT என்பது வேற. டிப்தீரியா டெட்டனஸ், அடுத்து டெட்டனஸ் டாக்சைடு அப்படிங்கிறது. டேப் டைஃபாய்டு, பேராடைஃபாய்டு A and Bக்கு எதிராக செயல்படக்கூடிய தடுப்பு மருந்து. சரியா? ஸோ இது எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 12th மைக்ரோபயாலஜி அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பிரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் 12th மைக்ரோபயாலஜி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் பிரீஃபாகவே நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அதுலேருந்து எடுக்கப்பட்டதான் நம்ம ஹிண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் பேசிக்காக தெரியும்னா 9th சயின்ஸ் புக்லேயுமே இருக்குது, அதுலேயுமே நம்ம படித்து வச்சுக்கலாம். பேசிக்காக தெரியும்னா 9th சயின்ஸ் புக்லேயுமே இருக்க தான் செய்யுது. சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து வேக்சின்ஸில் தெரியக்கூடியது. ஒரு தடவை பார்த்துடலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து. ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை வேக்சின், நோய் தடுப்பு மருந்து அல்லது நோய் எதிர்ப்பு திறனூட்டல். நோய் தடுப்பு மருந்துனா என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு திறனூட்டல் என்பது ஆன்டிஜென்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ கொடுத்து நோய்க்கு எதிராக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தக்கூடிய செயல் தான். சரிங்களா? அந்த மருந்தினை உடலில் செலுத்தி அந்த நோயினை தடுக்கும் செயலுக்கு பேர் தடுப்பூசி போடுதல். தட் மீன் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பொதுவாக தடுப்பூசிகள் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் வேக்சின், லைவ் அட்டென்யூட்டட், இன்ஆக்டிவேட்டட் ஆர் கில்டு வேக்சின், சப்யூனிட் வேக்சின், ஹெட்ரோலோகஸ் வேக்சின், DNA வேக்சின் அண்ட் mRNA வேக்சின். சரிங்களா? ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உயிருள்ள வீரியமற்ற தடுப்பு மருந்து, கொல்லப்பட்ட செயலிழக்கப்பட்ட தடுப்பு மருந்து, துணை அலகு தடுப்பு மருந்து, ஹெட்ரோலோகஸ் தடுப்பு மருந்து, DNA தடுப்பு மருந்து மற்றும் mRNA தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வகையான தடுப்பு மருந்து. அப்போ உயிருள்ள வீரியமற்ற தடுப்பு மருந்து அப்படின்னு வாய் வழி போலியோ வைரஸ் சொல்லலாம். உயிரற்ற தடுப்பு மருந்துக்கும் எக்ஸாம்பிள் அதை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துணை அலகு அப்படின்றது எஸ்பெஷலி ஆன்டிஜெனிக் ஃபேக்டர் காரணிகளை சொல்றது, எஃபிடோப் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹெட்ரோலோகஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் எல்லாமே விலங்குகளில் நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு லைவ் அட்டென்யூட்டட் வேக்சினுடைய கம்பைனேஷன். தட் மீன்ஸ் ஒரு தொகுப்பு தான் அது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பெரியம்மை நோய்க்கு எதிரான தடுப்பூசி. அடுத்து பார்க்கும்பொழுது DNA தடுப்பூசி. சரிங்களா? ஸோ இந்த தடுப்பூசிகள் நம்முடைய டிஎன்ஏவை பற்றி கொள்கிறது, டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. அதில் என்னது ஆன்டிஜன்கள் சுரக்கக்கூடியது. அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும், நோய்க்கு எதிராக அதாவது நோய்க்கு எதிரான வேலையை செய்யக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா mRNA வேக்சின். ஸோ mRNA வேக்சினுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்முடைய COVID-19 நம்ம போட்ட கொரோனா தடுப்பூசி இருக்கு இல்லையா, வேக்சின்ஸ். ஓகே, ஸோ அதற்கு எடுத்துக்காட்டாக mRNA வேக்சின் சொல்லலாம். சரியா? அப்போ அந்த தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கான வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தோல், அடித்தோல், தசை, வாய் வழி, அப்புறம் வடுவாக்குதல், தட் மீன்ஸ் ஸ்கேரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது, உள்நாசியின் வழியே நம்முடைய மூக்கின் வழியாக செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசி. எட்வர்ட் ஜென்னர் முதலில் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர். லூயிஸ் பாய்ச்சர் சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ் நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எட்வர்ட் ஜென்னர் எந்த வருஷம் பெரியம்மை நோயை தடுப்பூசியை கண்டுபிடிச்சாருன்றதை கமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இப்போவும் அதான் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து ஆன்டிஜென் ப்ரிப்பரேஷன், அதற்கான எடுத்துக்காட்டுகள் என்ன, வைரஸில் என்னது, தென் பாக்டீரியாவில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்யூனைசேஷன் ஷெடியூல். ஏன்னா நம்மளுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும்தாங்க. ஈவன் இப்போது இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது, ஆக்டிவ் நம்மளுக்கு வந்து இம்யூனைசேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நோய் தடுப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. 2 வகையான நோய் தடுப்பாற்றல், ஆக்டிவ் இம்யூனைசேஷன், பாசிவ் இம்யூனைசேஷன். செயல்பாடுள்ள நோய் தடுப்பு ஆற்றல், செயல்பாடற்ற நோய் தடுப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லி இம்யூனைசேஷனில் 2 வகையான ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஈவன் மைக்ரோபயாலஜி புக்லையுமே அது இருக்குது. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம்.
அது சர்ஷரி பண்ண இயற்கை தடுப்பு மருந்து அப்படின்னா இயற்கையிலேயே அந்த தடுப்பாற்றலை, அதாவது இயற்கையிலேயே தடுப்பூசி மாதிரி செயல்படுவது எதுனா நம்முடைய பிறந்தவுடன் கொடுக்கப்படக்கூடிய தாய்ப்பால் தான். அது நேச்சுரலாகவே, ஏன்னா தனிப்பட்ட மருந்தின் மூலமாக செலுத்தப்படுவது இல்லை, சரிங்களா? உடலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் தாய்ப்பாலானது. அதில் இம்யூனோகுளோபுலின் ஏ, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இம்யூனோகுளோபுலின், அந்த இம்யூனோகுளோபுலின் தான் நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு டெஃபினட்டாக முதல் 6 மாதத்திற்கு கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க, மதர் பிளீன். ஓகேங்களா? அது கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் அதில் அவ்வளவு அதாவது அவ்வளோ ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஆன்டிஜன்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் அந்த தாய்ப்பாலுக்கு உண்டு. அதனால தான் அது வந்து நேச்சுரல் வேக்சின் கூட சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் வேக்சின் சொல்றதை விட நேச்சுரல் இம்யூனைசேஷன், இயற்கை நோய் தடுப்பாற்றல் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? செயற்கை நோய் தடுப்பாற்றல்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு மருந்து தயாரித்து அதை உட்செலுத்துதல், அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ் இம்யூனைசேஷன் அப்படின்றது, அதே மாதிரி பேசிவ் இம்யூனைசேஷன்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு, சரியா? அடுத்து பிறந்தவுடன் போடக்கூடிய தடுப்பூசி எஸ்பெஷலி பார்த்தோம்னா பிசிஜி, அதுக்கடுத்து ஹெப்படைட்டிஸ், தென் ஓரல் போலியோ வைரஸ் 1. தட்ஸா. அதுக்கப்புறம் அப் டு 16 வயசு வரையும் போடக்கூடிய தடுப்பூசி. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1970 இந்த இம்யூனைசேஷன் டேபிளில் வெளியிட்டாங்க. ஓகே, ஸோ பிசிஜி, டிபிடி, டிஏபி இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது எந்த நோய்க்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. ஓகேயா? தென் வேர் டு ஸ்டடி, தட்ஸ் ஆல். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஓகேங்களா? கண்டிப்பாக கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவுடைய லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஈவன் நம்மளுக்கு அதில் பிளேலிஸ்ட்டும் கிரியேட் ஆகிருக்கு, அதுவும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ கம்பல்சரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எனிவே see you next class. Thank you. Keep watching, keep preparing, and then bye bye.